வை கிரிப்டோ, ஏன் கிரிப்டோ கண்டுபிடிச்சாங்க, ஏன் கிரிப்டோ உலகத்துக்கு வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு 5 காரணத்துக்காக தான் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது உலகத்துக்கு வந்தது. முதல் காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, பணம் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கு, ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் பணம் அப்படிங்கிறது வேற வேற பேர்ல இருக்கு, வேற வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கான மதிப்பு பாத்தீங்கன்னா ஒண்ணுல ஜாஸ்தியா இருக்கு, ஒண்ணுல குறைச்சலா இருக்கு. சோ இவரை இந்த இதை வந்து யோசிச்சு அவர் என்ன யோசிச்சாருன்னா, நாடுன்னா ஒண்ணுதானே, உலகம்னா ஒண்ணுதானே, மக்கள்னா ஒண்ணுதானே, பணம்னாலும் ஒரே வேல்யூல தானே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு நாணயம், ஒரு உலகம், ஒரு வேல்யூ அப்படிங்கிற ஒரு பணத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறது யோசிச்சாரு. அந்த நேரத்துல இது எதனால வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டுக்கிட்டாரு. அதுல கண்டுபிடிச்சது என்னன்னா, ஃபேக் மணி, கள்ள நோட்டு வந்து உலகத்துல அதிகமா இருக்கிறதுனால இந்த ஏற்றத்தாழ்வு வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. அப்ப இது இல்லாத ஒரு பணத்தை உருவாக்கணும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, பணத்தை பதுக்குறாங்க. சோ பணத்தை பதுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா இதனாலையும் இன்ஃபிளேஷன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, பணம் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது பணம் தன்னோட மதிப்பை இழக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த 4 விஷயத்தினால நிறைய பிரச்சனை, மணி இன்ஃபிளேஷன் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இந்த 4 பிரச்சனைக்கும் தீர்வா ஒரு பணம் கண்டுபிடிக்கணும், அது எதுல கண்டுபிடிக்கிறது யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இருக்கிற விஷயத்துல கண்டுபிடிச்சாலும் மறுபடியும் ஏற்கனவே இருந்த பிரச்சனை கண்டினியூ ஆகும். அப்ப எதுல கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறப்போ அன்னைக்கு அவர் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள்ல இன்டர்நெட், டிஜிட்டல் அப்படிங்கிற துறை வந்து அதிகமா வளர்ந்துகிட்டு இருந்தது, வேகமா வளர்ந்துட்டு இருந்தது. அப்ப என்ன யோசிச்சாருன்னா, அப்ப உலகம் டிஜிட்டல் நோக்கி தான் போக போகுது, அப்ப நம்ம டிஜிட்டல்லயே ஒரு பணத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள வராரு. அப்போ அந்த டிஜிட்டல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு உள்ள பார்க்க போகும்போது, அந்த டிஜிட்டல் இப்ப இருக்கிற டிஜிட்டல், அதாவது அந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற டிஜிட்டல் அப்படியே போனுச்சுன்னா மக்களும் டிஜிட்டலும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருவாங்க, பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிருவாங்க. அப்போ அந்த டிஜிட்டல்னால மக்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா மக்கள்னால தாங்க முடியாது, மக்கள் கொத்து கொத்தா சாகிறதுக்கான சூழ்நிலை கூட உருவாகும் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணாரு. அதுதான் பாத்தீங்கன்னா ஹேக்கிங் ஸ்கேம், டிஜிட்டல் ஸ்கேம் வரும் அப்படிங்கிறது அப்பயே அவர் கண்டுபிடிச்சாரு. அப்போ இதை வந்து ஸ்ட்ராங்கா நம்ம பண்ணா மட்டும்தான் அந்த பணத்தை வந்து டிஜிட்டலா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உறுதியா இருந்தாரு. சோ அதுக்கான முதல் முயற்சி தான் அவர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை கண்டுபிடிச்சு டிஜிட்டலா கொடுக்குறாரு. ரைட், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ரைட். ஸோ எப்ப கிரிப்டோ கரன்சி வந்தது அப்படின்னு பாக்குறப்போ, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது 2008 வந்து லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றாருன்னா, சத்தோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிறவர் லான்ச் பண்றாங்க. இவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது, முகம் தெரியாத ஒரு நபர் இதை உருவாக்கி வெளியிட்டிருக்காரு. சரி, இவர் ஏன் சார் முகம் தெரியாம அவரை வெளிப்படுத்திக்கல அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து இது உலகத்துக்கு பொதுவானது அப்படிங்கிறதுனால இவர் யாரு என்ன ஏதுங்கிறது வெளிப்படுத்திக்கல. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தினால அவரு கிரெடிட் எடுத்துக்க விரும்பல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா கூட அவர் வந்து கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைப்பாரு. பட் இவர் உலகத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சு கூட கிரெடிட் ஏன் எடுத்துக்கல அப்படின்னா, நான் இந்த இடத்துக்காரன், இந்த மதத்துக்காரன், நாட்டுக்காரன் சொன்னா அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க பயன்படுத்த மாட்டாங்க. சோ அவர் கண்டுபிடிச்ச நல்ல விஷயம் வந்து யாருக்கும் போய் சேராம போயிடும், பயன் இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபார்முலாவை வந்து ஓப்பனா கொடுத்துட்டாரு. இது இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஃபியூச்சர்ல வந்து இது அந்தந்த துறைக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த பெருசு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஃபார்முலா ஓப்பனா கொடுத்தாங்க. அந்த ஃபார்முலா கொடுத்து படிச்சு தெரிஞ்சுட்டவங்க நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அவரு கண்டுபிடிச்ச முதல் காயின் என்ன அப்படின்னாச்சுன்னா பிட்காயின். உலகத்தோட முதல் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது பிட்காயின். இதுதான் மதர் காயின் அப்படின்னு சொல்றாங்க. இது மொத்தமே உலகத்துக்கு எவ்வளவுன்னா 2,10,00,000 காயின் மட்டும்தான். இதுல இருந்து ஒரு காயின் கூட உருவாக்கின சதோஷி நாகாமோட்டோவே வந்து உருவாக்கணும்னு நினைச்சாலும் அது வாய்ப்பு இல்லை. சோ இன்னைக்கு வரைக்கும் இந்த பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு மதர் கரன்சியா, தலை சிறந்த கரன்சியா வந்து உலகத்தோட ப்ரைடா இது வந்து இருக்கு. சோ இது வந்து லான்ச் பண்றப்ப எவ்வளவு இருந்தது அப்படின்னா, 2008 40 பைசாவுக்கு இந்த காயின் வந்து லான்ச் பண்றாங்க. 2010 ₹2.85 இதோட விலை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு சசி பேசுற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோ, மாமனோ, மச்சானோ யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட 2010 ₹2.85 பிட்காயின் இருக்கு, வாங்கி வைங்க, ஒரு 1000 காயின் வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா கண்டிப்பா நம்பியிருக்க மாட்டோம். சோ ஏன்னா பிட்காயினை பத்தி, கிரிப்டோவை பத்தி அன்னைக்கு யாருக்கும் சொல்ல தெரியாது, அன்னைக்கு யாரும் நாலேஜ் கொடுக்கல. சரி, ஓகே, மாப்பிள்ள வந்து அடிக்கடி வந்து நம்ம தொல்லை பண்றானே, இனிமே இவன் பிட்காயினை பத்தியும் பேசக்கூடாது, கிரிப்டோ பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு 1000 காயின் ₹2.85 தானே மாப்பிள்ள, நீ குடு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தா ₹2,850 மட்டும்தான் நம்ம பே பண்ணியிருந்திருக்கோம். இன்னைக்கு 2025 வந்துருச்சு. 2025 இன்னைக்கு ஒரு பிரைஸ் என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 90 lakhs. ஒரு காயினோட விலை 90 லட்சம். அப்படின்னா நீங்க தொல்லைக்காக வாங்கி வச்ச 1000 காயினோட விலை என்ன அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 9,000 கோடி. யோசிச்சு பாருங்க, நீங்க வெறும் 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 9,000 கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா
கண்டிப்பா வந்து நீங்க நினைப்பீங்க, நிறைய பேர் மனசுல சிரிச்சிட்டு இருப்பீங்க. என்ன சார் கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்றீங்க? ஒரு 1,00,000 10,00,000 சம்பாதிக்கிறதுக்குலாம் நாக்கு தள்ளுது. நீங்க என்னமோ 900 கோடின்னு சொல்றீங்க. என்னமோ கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லைட்ஸும் சரி, இனிமே சொல்ல போற ஸ்லைட்ஸும் நான் என்னோட சொந்த கருத்துக்களை நான் இங்க பதிவு பண்ணல. இங்க ஆல்ரெடி ரெக்கார்டுகளா இருக்கிற விஷயத்த நான் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்றது நீங்க அப்படியே எதுவும் கேட்கணுங்கிற கட்டாயம் அவசியம் எதுவும் கிடையாது. நான் சொல்ற விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்ப போய் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க கூகுள்ல போய் கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் கிளாரிட்டி நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறது எடுத்துக்கிறதுங்கிறது உங்களோட பொறுத்திருக்கு. பட் கண்டிப்பா நீங்க கிளாரிட்டி எடுத்துக்கணும், ரைட்? அடுத்து வாட் இஸ் பிளாக் செயின்? ஸோ பிளாக் செயின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த டிஜிட்டல் துறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா இருக்கு. ஓகே, சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த நிறைய கம்ப்யூட்டர்ல அங்கங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். பட் அதை தாண்டி எங்க இருக்கும்னா எல்லா ஸ்டோரேஜும் எல்லா கம்ப்யூட்டர் எங்க கனெக்ட் ஆகுனா சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சிக்கல் வந்துட்டா கூட அதோட டேட்டா வந்து சர்வர்ல இருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் சென்ட்ரலைஸ் தொழில்நுட்பம் அப்படிங்கறத சொல்றது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். ஸோ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்றாங்க. எல்லார் மொபைலும் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இருக்கு. அதனால ஒரு காமனா அதிகமா யூஸ் பண்றதுனால நான் வாட்ஸ்அப் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வாட்ஸ்அப் கம்பெனி பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்க வேணாம். அதை உயர்வா தான் நான் சொல்ல போறேன். ஸோ அதனால நான் தைரியமா வாட்ஸ்அப் அப்படிங்கிற கம்பெனியோட பேரை நான் இங்க பயன்படுத்திக்கிறேன். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் யூஸ் பண்றோம்னா ஃப்ரீயா யூஸ் பண்றோமா, காசு கொடுத்து யூஸ் பண்றோமா அப்படின்னா 100% நம்ம வந்து ஃப்ரீயா தான் யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து நமக்கு யூஸ் கேஸ், அதாவது நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கும் போட்டோ அனுப்புறதுக்கும் வீடியோ அனுப்புறதுக்கும் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னைக்கு பிசினஸ் முதல் கொண்டு வாட்ஸ்அப்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கோடி பேத்துக்கும் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஏன் ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம இது வரைக்கும் முதல்ல யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யோசிச்சு பார்த்தா நம்மளோட டேட்டா வச்சு அவங்க வந்து பணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரீயா கொடுக்கறதுனால நீங்க டேட்டா கொடுக்குறீங்க, டேட்டா கொடுக்கறதுனால அவங்க பணம் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. வாட்ஸ்அப்போட புத்திசாலித்தனம். நம்ம ஏமாந்துட்டோம்னா நோ, நம்ம ஏமாறல. நம்ம அதுல கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் அதுல ஏமாறல. ஸோ இப்ப இது எப்படி உலகத்துக்கு அடுத்து மாறப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா நீங்க எனக்கு அனுப்புறீங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன், டைரக்டா எனக்கு வருமானம் வராது. வாட்ஸ்அப்போட சர்வருக்கு போய் தான் வரும். சர்வர் அதை எனக்கு அனுப்பும், நான் அனுப்பிச்சா சர்வருக்கு போய் சர்வர் உங்களுக்கு அனுப்பும். ஸோ அந்த நேரத்துல அது என்ன பண்ணும்னா எந்த டேட்டா பாஸ் ஆனாலும் சர்வர் எடுத்து அது எடுத்து வச்சுக்கும். ஸோ அந்த டேட்டா உங்களுக்கு எனக்கு என்ன தேவையோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க. இப்படிதான் அது டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. சோ இப்போ உலகத்துல பெரிய பிரச்சனை என்னன்னா ஹேக்கர். நான் முன்னாடியே சொன்னேன், ஹேக் பண்றதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க டேட்டா பெருசா பணம் பெருசா அப்படின்னு பார்த்தா டேட்டா தான் பெருசு, பணம் பெருசு அல்ல. சோ டேட்டா இருந்தா பணத்தை பெருசா நம்ம சம்பாரிச்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஸ்கேமர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க டேட்டாவை எடுக்கிறதுக்கு. சரி, இப்போ டேட்டா எடுக்கக்கூடிய ஸ்கேமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது ஹை டெக்னாலஜி இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. ஈஸியா ஹேக் பண்ணலாம். ஹேக்கிங் கோர்சஸும் வந்துருச்சு. ஹேக்னா திருட்டு, கோர்ஸ்னா படிப்பு. அப்ப திருட்டு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப திருட்டு படிப்பு அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா நல்லவனுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, கெட்டவனுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. சோ இது நல்லவன் படிச்சா ஏதோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த போறான், கெட்டவன் படிச்சா கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்த போறான். அப்போ கெட்டவனும் இதை கண்டிப்பா படிக்கிறதுனால இங்க கெட்ட செயல் நடந்துட்டு இருக்கு. சோ அதை நிறுத்தணும் அப்படிங்கறதுதான் அவர் அன்னைக்கே யோசிச்சாரு. சோ இப்போ ஒருத்தர் வந்து ஹேக் பண்றதுக்காக வராருன்னா இப்ப கோடிக்கணக்கான வாட்ஸ்அப் யூசரை போய் ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்றது பெட்டரா, இல்ல ஒரே சர்வர் மொத்த டேட்டாவும் ஒரே சர்வர் தான் லோட் ஆயிருக்கு அந்த சர்வரை ஹேக் பண்றது பெட்டரா அப்படின்னு பார்த்தா ஈஸியஸ்ட் வே வந்து அந்த சர்வரை ஹேக் பண்றது தான். அதனால ஈஸியா ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்கு. சோ அதனால அவர் என்ன யோசிச்சாருன்னா டேட்டா ஒரு இடத்துல வந்து குவிஞ்சாதான் நீங்க வந்து ஹேக் பண்ணுவீங்க, நான் டேட்டா சிதற விட்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ப யோசிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச விஷயம் தான் டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிறது. டீசென்ட்ரலைஸ்டுனா பிளாக் செயின் தொழில்நுட்பம். சரி, பிளாக் செயின்னா என்ன அப்படின்னு நீங்க பாருங்க. இங்க போட்டி போட்டியா இருக்கு, இடையில வந்து அது கனெக்ட் பண்ண ஒரு செயின் மாதிரி இருக்கு. சோ இது வந்து நான் வந்து ரொம்ப டெக்னிக்கல் டெர்மினாலஜில நான் இந்த செஷன் ஃபுல்லா நான் இந்த டெக்னிக்கல் டெர்மினாலஜில பேசல. ஏன்னா இந்த கிரிப்டோனா என்னன்னு தெரியாது. அப்ப எளிமையா சொன்னா மட்டும்தான் கிரிப்டோவை ஈஸியா உள்வாங்கிக்க முடியும். சோ அதனால நான் எளிமையா தான் சொல்ல போறேன். இங்க பாக்ஸ் பாக்ஸா இருக்கு. நீங்க பாக்ஸ்னு வச்சுக்கலாம், பொட்டின்னு வச்சுக்கலாம், ஃபோல்டர்னு வச்சுக்கலாம், நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். சோ என்னோட கை உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். சோ இது ஒரு ஃபோல்டர். இது ஒரு 30 செகண்ட்ல ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட பிட்காயினோட இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ல பிளாக் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ 30 செகண்ட்ல இந்த பிளாக் ஓப்பன் ஆகுது அப்படின்னா உலகத்துல எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் இந்த 30 செகண்ட் இங்கதான் வந்து விழுகும். 30வது செகண்ட் இது க்ளோஸ் ஆயிரும். 31வது செகண்ட் இன்னொரு பிளாக் ஓப்பன் ஆயிரும். ஸோ 30 செகண்ட் மறுபடியும் ஓப்பன் ஆகும். எல்லா டேட்டா வந்து உட்காரும், இது க்ளோஸ் ஆயிடும். அடுத்தது 31வது செகண்ட் இன்னொரு பிளாக் ஓப்பன் ஆகும்.
அந்த 30 செகண்ட்ல எந்த டிரான்சாக்ஷன் நடக்கலனாலும் இது க்ளோஸ் ஆயிடும். ஸோ இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகுது அந்த செயின் அப்படிங்கிறதா என்னன்னா ஆஸ்கின்னு சொல்லுவாங்க, பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. மொத்தத்துல அது ஒரு டிஜிட்டல் லாக், அதாவது டிஜிட்டல் கோடிங் அது. சரிங்களா? அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு அது கனெக்ட் ஆயிடும். இப்ப ஹேக்கர்ஸ் உள்ள வந்து ஹேக் பண்றாங்க அப்படின்னு வந்தா, அவரு தேடி வந்த விஷயம் எந்த பிளாக்ல இருக்குன்னு அவரால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கண்டுபிடிக்க முடியலன்னா, அவர் என்ன பண்ணி ஆகணும்னா எல்லா பிளாக்கையும் ஓபன் பண்ணி ஆகணும். அப்ப எல்லா பிளாக்கையும் ஓபன் பண்ணணும்னா, அவருக்கு இருக்கக்கூடிய நேரம் வெறும் 30 செகண்ட் தான். இப்ப 30 செகண்ட்ல அவருக்கு இருக்கக்கூடிய சூப்பர் நாலேஜையும், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸையும் வச்சு, ஒரு 30 செகண்ட்ல ஒரு 10ஓ, 20ஓ, 100ஓ அதை வந்து ஹேக் பண்றாரு, அதாவது ஓபன் பண்றாருன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டாலும் 31 செகண்ட் என்ன ஆகும்னா இன்னொரு பிளாக் ஓபன் ஆகும். இன்னொரு பிளாக் ஓபன் ஆச்சுன்னா அவர் முதல்ல இருந்து வரணும். ஏன்னா அல்காரிதம் மாறி போய் திரும்பி முதல் பட்டியல இருந்து வரணும். அப்படின்னா புரோட்டா சூரி கதை தான். இந்த காமெடி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து கோடு போடுற மாதிரி அவர் வாழ்க்கை ஃபுல்லா வந்து கோடு போட்டே இருக்க வேண்டியதுதான். சோ இந்த விஷயத்தை தான் உலக நாடுகள் முழுக்க கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிச்சதோட விளைவு இன்னைக்கு உலகம் முழுக்க கிரிப்டோ யூஸ் கேஸா நிறைய இடத்துல இது வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து பிளாக் செயின் அப்படிங்கிறது மாறிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா அடாப்ஷன்ல போயிட்டு இருக்கு. சரி, நான் இப்போ பிளாக் செயின் வந்ததுல டீசென்ட்ரலைஸ்டா வாட்ஸ்அப்போட நான் நினைச்சு பாக்குறேன். இப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டா இருக்கு. இப்போ உலகம் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் எல்லாருமே போவாங்க. சோ இன்னைக்கு சென்ட்ரலைஸ்ட்ல இருந்து டீசென்ட்ரலைஸ்ட் தொழில்நுட்பத்துக்கு உலகம் மாறிட்டு இருக்கு. அப்போ வாட்ஸ்அப் மாறுவாங்களா மாற மாட்டாங்களான்னு கேட்டா 100% அந்த டீசென்ட்ரலைஸ்டுக்கு போவாங்க. ரைட். இப்போ வாட்ஸ்அப்புக்கும் அவங்களோட டேட்டாவை பாதுகாப்பா வச்சுக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். அப்போ அவங்க டீசென்ட்ரலைஸ்டு மாறுவாங்க. ஏன்னா மாறிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி மாறும்போது அவங்க கிட்ட டேட்டா இருக்குமா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் டீசென்ட்ரலைஸ் பண்ணியாச்சுன்னா யாருனாலையும் போய் உள்ள போய் டேட்டாஸ் எடுக்க முடியாது, எடிட்டோ டிலீட்டோ பண்ண முடியாது. அப்போ அவங்க கிட்ட டேட்டா இல்லைன்னா அவங்களால பணம் பண்ண முடியாது. அப்போ பணம் பண்ண முடியாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுல யூஸ் கேஸ் பெரிய கம்யூனிட்டியை உருவாக்கி இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி கிட்ட அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிட்டி கிட்ட சார்ஜ் பண்றேன்னா ஜஸ்ட் நீங்க உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வாட்ஸ்அப் நீங்க மாசம் ஒரு 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னா நீங்க யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு பார்த்தா 100% யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் இல்லாம உங்களால இருக்க முடியாது. ஏன்னா அதுல நீங்க பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்றீங்க, பர்சனல் டிரான்சாக்ஷன் பண்றீங்க. ஸோ 100% நீங்க பே பண்ணுவீங்க. அப்போ அவங்க பேமெண்ட் என்னவா வாங்குவாங்க? ஐஎன்ஆரா வாங்குவாங்க, டாலரா வாங்குவாங்க? கட்டாயம் அதை வாங்க மாட்டாங்க. என்னவா வாங்குவாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கிரிப்டோ தான் வாங்குவாங்க. ஒண்ணு ஓன் பிளாக் செயினா அவங்க உருவாக்கியிருந்தா வாட்ஸ்அப்போட கரன்சி என்னவோ அதை கேட்பாங்க, காயின் என்னவோ அதை கேட்பாங்க. அப்படி இல்ல யாரோ ஒருத்தரோட டைப் பண்றாங்கன்னா அந்த பிளாக் செயினோட கரன்சி தான் அவங்க ஃபீஸா கேட்பாங்க. ஸோ இப்படிதான் உங்களுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் உங்களுக்கு மாறும். இன்னும் அடுத்த ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த விஷயத்த சொன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ மொபைல் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான் யூஸ் பண்றோம். ஹலோ, ஹாய், பாய் சொல்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கான்னா இல்ல. அதுக்கு நமக்கு பட்டன் போனே போதுமானது. அப்ப எதுக்கு ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்மார்ட் போன்ல ஒரே டிவைஸ்ல நிறைய விஷயத்த நம்ம செஞ்சுக்க முடியறதுனாலதான் ஸ்மார்ட் போன் சொல்றாங்க. இப்ப நீங்க ஸ்மார்ட் போன் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும். மினிமம் ஒரு 20ல இருந்து 25 அப்ளிகேஷன்ஸ் உங்க மொபைல்ல இருக்கு. இப்ப நீங்க நான் சொல்ற விஷயத்த பண்ணிடுங்க. உங்க மொபைல்ல இருக்கிற அத்தனை அப்ளிகேஷனையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இப்ப மொபைல் வேலை செய்யுமானா 100% மொபைல் வேலை செய்யாது. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ்னாலதான் வேலை செய்யுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு இருக்கிற அப்ளிகேஷன் என்னன்னா சி அப்ளிகேஷன், சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனா இன்னைக்கு இருக்கு. ஓகே, நாளைக்கு, அதாவது இப்ப நாளைக்கு இல்ல, வந்துருச்சு ஆல்ரெடி. அதுக்கு பேர் என்னன்னா டி ஆப்ஸ், டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாட்ஸ்அப் மாறின மாதிரி உங்க மொபைல்ல அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு, ஸ்விக்கி இருக்கு, சொமேட்டோ இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐசிஐசி பேங்க் இருக்கும், எஸ்பிஐ இருக்கும், என்னென்னமோ இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே சென்ட்ரலைஸ்டா மாறுவாங்கன்னா எப்போ உலகம் எப்படி போகுதோ அது மாதிரி தான் எல்லாரும் போய் ஆகணும். இப்போ அவங்க எல்லாம் டீசென்ட்ரலைஸ்டா மாறினாங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் இதே விதிதான். அவங்க ஏதோ ஒரு கிரிப்டோ தான் கேட்பாங்க. ஸோ இப்படித்தான் கிரிப்டோ அப்படிங்கிறது உங்களுக்குள்ளார வாழ்க்கையா அது வந்து மாறிடும். ஸோ இன்னும் ஒரு விஷயத்த எளிமையா சொல்றேன். இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா இன்னும் புரிதலை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய மால்குள்ளார போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து டெபிட் கார்டு எடுத்துட்டு போகலாம், கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போகலாம், நீங்க ஃபுல் ஆஃப் பண்டில் ஆஃப் கேஷ் கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். எல்லா கடையிலயும் நீங்க எடுத்துட்டு போறது செல்லும். ஆனா அங்க ஒரு கேம் ஜோன் ஒண்ணு இருக்கும். அங்க போனீங்கன்னா உங்க பணம் செல்லாது. அங்க ஒரு கவுண்டர் வச்சிருப்பாங்க. சார் அங்கெல்லாம் போனா உங்க பணம் செல்லாது. நீங்க இந்த கவுண்டருக்கு வாங்க, நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, பணத்தை கொடுங்க, உங்களுக்கு டோக்கனோ கார்டோ கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த டோக்கன் கார்டு தான் அங்க போய் அந்த மிஷின்ல போட்டா அதை வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்டு பாத்தீங்கன்னா ஒரு டெபிட் கார்டு மாதிரி உங்க பாக்கெட்ல இருக்கிற டெபிட் கார்டும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இருக்கும், ஒரே மாதிரி இருக்குன்னே வச்சுக்கோங்க.
சரி, அந்த மிஷின் கிட்ட போய் நீங்க விளையாட போறீங்க. அந்த டெபிட் கார்டை எடுத்து, சரி இதே டெபிட் கார்டும் அந்த கார்டும் ஒரே மாதிரி இருக்கு, இது போட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க டெபிட் கார்டு எடுத்து உள்ள போட்டீங்கன்னா அந்த மிஷின் வேலை செய்யுமானா 100% வேலை செய்யாது. ஸோ அவங்க கொடுத்த கார்டை நீங்க அந்த மிஷின்ல இன்சர்ட் பண்ணீங்கன்னா அது வேலை செய்யும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த மிஷின் தான் பிளாக் செயின், அந்த கார்டு தான் கிரிப்டோ கரன்சி. ஸோ ஒரு பிளாக் செயினை இயக்கணும்னா அந்த பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி வச்சுதான் அது இயங்கும். ஸோ இப்படிதான் பிளாக் செயின் டீசென்ட்ரலைஸ்டு வந்து உங்களோட கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வரும். அப்படி வரும்போது எல்லாருமே யூஸ் கேஸ்குலர் வந்துருவீங்க. யூஸ் கேஸ்குலர் வந்தீங்கன்னா அந்தந்த பிளாக் செயின்ல அந்தந்த கிரிப்டோ கேட்கறதா உங்ககிட்ட ஃபீஸா கேட்பாங்க. ஸோ இந்த அடிப்படையான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கன்னா கிரிப்டோக்குள்ளார வந்துருவீங்க. இது தெரியாம நான் கிரிப்டோ வந்தா பணம் போட்டா பணம் கொடுக்குற மிஷின் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. அப்படித்தான் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. எதனாலன்னா நாலேஜ் இல்லாதனால. ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது அடிப்படையான நாலேஜாவது நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ இன்னைக்கு குளோபலா வந்து கிரிப்டோ கரன்சியோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு உலகம் முழுக்க கிரிப்டோ அடாப்ஷன் வந்துருச்சு. சரி, எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இந்த 2 நாடு, எல் சால்வடார் அண்ட் காங்கோ அப்படிங்கிற நாடு, உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். அது பாத்தீங்கன்னா டாலரை இன்னைக்கு வந்து எடுத்துட்டு இன்னைக்கு எங்க நாட்டோட கரன்சியே பிட்காயின் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. சரி, இப்போ உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா கிரிப்டோ ஏடிஎம்ஸ் வந்துருச்சு. லைக் அமெரிக்கா பாத்தீங்கன்னா 30,000 லொகேஷன்ஸ்ல இருக்கு, கனடா 2,000 லொகேஷன், 2,900 லொகேஷன் இருக்கு, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், போலாந்து, பிரான்ஸ், பைன்லாந்து எல்லாம், உக்ரைன், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இந்தியாலையும் பாத்தீங்கன்னா 2 இடத்துல வந்து இருக்கு. ஸோ எல்லா நாடுகள்லயும் கிரிப்டோ ஏடிஎம்ஸ் வந்தாச்சு. இன்னைக்கு எப்படி ஏடிஎம் பணம் எடுக்கிறதுக்கு நீங்க போய் கார்டு விட்டா பணம் வருதோ, அது மாதிரி நீங்க உங்க மொபைல்ல இருந்து கிரிப்டோவை அந்தந்த நாட்டுக்கு போகும்போது அங்கங்க நாட்டுல இருக்கக்கூடிய கிரிப்டோ ஏடிஎம்ல ஸ்கேன் பண்ணா அந்த நாட்டோட பணம் வெளியே வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற தகவல்கள் நீங்க வீடியோல நீங்க பாத்திர முடியும். லைவ் வீடியோவை நீங்க பார்க்க முடியும். ரைட், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ரைட், இன்னைக்கு இந்தியால வந்து கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் கிரிப்டோ என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்தியால வந்து இது லீகலைஸ் பண்ணிட்டாங்க. ரைட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி பண்ணாங்கன்னா 2020 இது சொத்தின் அடிப்படையில லேண்ட் மாதிரி கோல்டு மாதிரி நீங்க சொத்தின் அடிப்படையில நீங்க எவ்வளவு வேணா வாங்கி வச்சுக்க முடியும். இந்தியா வந்து அதை அனுமதிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2022 நாங்க இனிமே பணம் அச்சடிக்க போறது இல்லை அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. 2022 இருந்து இந்தியா பணம் அச்சடிக்கிறது இல்லை. சரி, அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2023 நாங்க சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரன்சி டிஜிட்டல் கரன்சி நாங்க லான்ச் பண்ண போறோம். சிபிடிசி காயின் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டாங்க, கரன்சி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஜனவரியில இருந்து 2024 எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷனா வந்து அவங்க வந்து பெரிய பெரிய கார்பரேட்ஸ்க்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் எடுத்தாங்க. அதுல சக்சஸ் பண்ணி அதுல கிளச்சஸ்ல ஒரு நார்மலா ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதுல வந்து நிறைய கிளச்சஸ் வரும், அதுல வந்து நிறைய பக்ஸ் வரும். அதெல்லாம் எடுத்த உடனே போய் மக்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா பயந்துக்குவாங்க, அது பண்ண முடியாது. அதனால மக்கள் யூஸ் கேஸ் பண்ண முன்னாடி அந்த கிளிச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணோம்னா ஒரு ட்ரையல் அவங்க பார்ப்பாங்க. ஒரு வருஷம் ட்ரையல் பார்த்துட்டு இன்னைக்கு டொமஸ்டிக் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கும் நீங்க பேங்க்ல போனீங்கன்னா மேபி நீங்க ஐசிசி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், இந்தியன் பேங்க்ல வச்சிருக்கலாம், எஸ்பிஐ வச்சிருக்கலாம், ஹெச்டிஎஃப்சி வச்சிருக்கலாம், எது வேணா வச்சிருக்கேன். உங்களோட இதை வந்து நீங்க கரன்சியா நீங்க மாத்திக்க முடியும். கரன்சி எதுல உருவாக்கியிருக்காங்கன்னா பிளாக் செயின் தொழில்நுட்பத்துல உருவாக்கிருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாடு, அது இந்தியாங்கிற பெரிய நாடு, மக்கள் தொகை இவ்வளவு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நாடு ஒரு பிளாக் செயின் தொழில்நுட்பத்துல ஒரு கரன்சியை டிஜிட்டல் கரன்சி விட்டுருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா இதுல வந்து பிளாக் மணி வராது, ஹேக் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் உலகம் அப்படிங்கிறது பணமே இருக்காது. நீங்க உங்ககிட்ட பாக்கெட்ல பணம்னு ஒண்ணு இருந்தது, 500 இருந்தது, 100 இருந்தது, 50 இருந்தது, 10 இருந்தது அப்படின்னா அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பணத்தை பேப்பர் கரன்சி பார்க்கக்கூடிய கடைசி ஜெனரேஷன் உங்களுக்குதான். நாளைக்கு உங்க பேரை கொள்ளு பேரெல்லாம் வருவா. இப்படிதான் ஒரு பணம் இருந்ததுன்னு காட்டுறதுக்கு நீங்க வேணா சேமிப்புக்காக எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ரைட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கேன்னா 2022 யூனியன் பட்ஜெட்ல கிரிப்டோக்கான டாக்ஸ் வந்து 30% போட்டாங்க. இது எப்படின்னா ப்ராஃபிட் கெயின் டாக்ஸ், நீங்க வாங்கி வித்ததுல வரக்கூடிய லாபத்துக்கு 30% நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நாடு டாக்ஸ் போட்டா அந்த அந்த பிசினஸ் அப்படிங்கிறது லீகல். ஓகே, இதுக்கு பையிங்க்கும் செல்லிங்க்கும் பாத்தீங்கன்னா 1% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் நீங்க கணக்கு காமிச்சு நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்க முடியும். இந்தியன் லால என்ன நடந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா பிஎம்எல்ஏ, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டத்துக்கு கீழே வந்து 2023 இது கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது கோர்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரீசெண்டா ஜூலை மாசம் 2024 என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இனிமே நீங்க கிரிப்டோ கரன்சியை பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், பேங்க் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. ரிசர்வ் பேங்க்கும் அதை ரிசீவ் பண்ணிட்டு எல்லா பேங்க்ஸ்க்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இனிமே கிரிப்டோ கரன்சி அப்படிங்கறது பேங்க்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க.
அடுத்தது என்ன நடந்திருக்குன்னா, இதை வந்து செபி கண்ட்ரோல்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. செபி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதை கண்ட்ரோலிங் போர்டா, இதை வந்து மக்களுக்கு பாதுகாப்பா இது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வரைமுறையை அவங்க வந்து வரைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓவர் நைட்ல நடந்துருமானா உடனே ஓவர் நைட்ல நடக்காது. அதுக்கான காலகட்ட அவகாசம் எடுத்துக்கும். இந்த ரெண்டுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் செபியும் சரி, அவங்களோட ப்ரொசீஜர்ஸ், அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்க என்னங்கெல்லாம் யூபிஐ யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் கிரிப்டோ ஏடிஎம், கிரிப்டோ இது வந்துடும், ஸ்கேனர்ஸ் வந்துடும். நீங்க கிரிப்டோ கரன்சி வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கிரிப்டோ டிரான்சாக்ஷன் நடந்தா 30% டாக்ஸ் வருதுன்னா எந்த கவர்மெண்ட் விடும்? ஸோ இன்னைக்கு உலகத்துல அதிகமான யூசர்ஸ் யார் இருக்காங்கன்னா இந்தியாவில தான் இருக்காங்க. கிரிப்டோனா என்னன்னே தெரியாம வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 10,000 10.5 crores பீப்புள்ஸ்க்கு மேல கிரிப்டோ கரன்சி இந்தியாவில என்னன்னே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் கவர்மெண்ட் வந்து இது பண்ணாங்க, டிசைட் பண்ணாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு வேண்டாம்னாலும் கவர்மெண்ட் உங்க கையில வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இது செய்யணும், ஏன்னா அவங்க பாவம் புரியல. சோ இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நேரம் வந்துருச்சுன்னா அர்த்தம். உங்களுக்கு புரியலன்னா இனிமேதான் உங்களுக்கு நேரம் வரப்போகுது அர்த்தம். வாட் எவர் இட் மே பி, கிரிப்டோ வந்து உங்க கையில சேர்ந்துடும். உங்க கையில சேரும் போது நீங்க யூசரு. ஆனா நீங்க கிரிப்டோ இன்னைக்கு நீங்க கையில எடுத்தீங்கன்னா யூ ஆர் ஓனர். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த செஷன் அடுத்த இதுக்கு நான் போறேன். அடுத்தது ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவரு வந்து சத்தோஷி நாகமோட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா வந்து ஃபார்முலா கொடுத்துட்டதுனால அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்கவுங்க துறைக்கு தகுந்த மாதிரி நிறைய காயினை உருவாக்குனாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 30,000 காயினுக்கு மேல இருக்கு. ஓகேங்களா? இதுல நிறைய காயின்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபேக், ஸ்கேம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஒரு 70% ஆஃப் காயின் இந்த மாதிரி இருக்கு. இப்ப மீதி இருக்க 30% ஆஃப் காயின் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ரியல் காயின். ஓகேங்களா? சோ இது ஏன் இப்படி சொல்றோம், 70% ஃபேக்னு சொல்றோம், உடனே நம்ம பயந்துக்கணுமா, ஐயோ கன்ஃபியூஸ், அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தொழிலையும் நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கெட்டதுன்னு இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா? நல்லதை தேடி நம்ம தான் போகணும், கெட்டது இருக்குதான் செய்யும். நல்லதை காட்டிலும் கெட்டது இருக்குதான் செய்யும். பட் நல்லதை நம்ம தான் தேடி போகணும். இந்த துறையிலையும் அது இருக்கு. சோ அந்த தெரியாதவங்க தான் அதுக்குள்ள தெரியாம பணத்தை போட்டு ஏமாந்துருக்காங்களே தவிர தெரிஞ்சவங்க ஏமாந்துதான் சரித்திரமே கிடையாது. சோ என்ன மாதிரி நபர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட குறைச்சது கிடையாது. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ நமக்கு புரிதல் தான் எடுத்துக்கணும். சோ அப்படி பாக்குற பட்சத்துல நம்ம வரிசையில 30,000 காயின்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிப்டோவா நம்மளது வந்து அல்ட்ராவர்ஸ் காயின் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இது வந்து நம்மளோட ஓன் பிளாக் செயின். இதை உருவாக்குனவர் யாரு அப்படின்னா பிரிஜ் மோகன் சிங். ஸோ இது எப்போ லான்ச் ஆச்சுன்னா 6 டிசம்பர் 2024. நீங்க யோசிக்கலாம், 6 டிசம்பர் 2024 ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண கம்பெனியா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கம்பெனியா அப்படிங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கமா தெரியும். ஸோ லான்ச் பண்றப்ப பாத்தீங்கன்னா $2 லான்ச் பண்ணாங்க. இந்திய மதிப்புக்கு பாத்தீங்கன்னா 180 ரூபாய். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா $3 இது டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே, மொத்த மேக்ஸிமம் சப்ளை எவ்வளவுன்னா 99 கோடி காயின் மட்டும்தான். பட் இந்த காயினை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இந்த காயின் எப்படி வந்து செயல்பாட்டுக்கு வரும், எப்படி எல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மினியேச்சர் காயினை வந்து பிரிஜ்மோகன் சார் வந்து உருவாக்குறாரு. அது பேர் தான் யூனிட்டி பெட்டா டோக்கன் அப்படின்னு சொல்றது. ஸோ இது எந்த பிளாக் செயின்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பினான்ஸ் பிளாக் செயின்ல ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அது வந்து டோக்கன் சொல்றாங்க. சொந்த கடையில வியாபாரம் பண்ணா அதுக்கு பேரு பிளாக், அது ஓன் காயின். ஸோ வாடகை கடையில பிசினஸ் பண்ணா அதுக்கு பேரு டோக்கன். ஸோ இந்த அளவுக்கு நீங்க எளிமையா வச்சுக்கோங்க. உள்ள என்ட்ரானதுக்கும் ஓன் டோக்கன்னா என்ன, காயின்னா என்னங்கிறதுலாம் உங்களுக்கு டீடைலா புரிய வரும். ஸோ டோக்கன் நல்லதா காயின் நல்லதா அப்படிங்கிற எந்த ஒரு அபிமானத்துக்கும் நீங்க வேற போக வேண்டாம். சாரி, ஸ்கிரீன் வெளியே வந்துருச்சு. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. ஓகே, டோக்கன் நல்லதா காயின் நல்லதா அப்படிலாம் இல்லை. எதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ எந்த காயின் கரெக்டான காயினோ அது வந்து காயினா இருந்தாலும் சரி டோக்கனா இருந்தாலும் சரி அது நல்லதுதான். ஓகேங்களா? சரி, இப்போ எப்ப லான்ச் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா நவம்பர் 2022 லான்ச் ஆச்சு. அப்போ 24 மாசம் ஆச்சு. அப்படின்னா இது வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. முந்தா நேத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன கம்பெனி கிடையாது அப்படிங்கிறது புரிதல் எடுத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது லான்ச் பண்றப்ப $10 இன்னைக்கு வந்து $120 $130 டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா $1,110 போயிருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல யோசிக்கணும். ஒரு $10 லான்ச் பண்ணது இன்னைக்கு வந்து ஒரு 12 மடங்கு ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் அங்க இருக்கு. அப்ப அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல் புரிதல் எடுத்துக்கணும். முதல் காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா டோட்டல் சப்ளை ஆஃப் த காயின் பாத்தீங்கன்னா 97,900 காயின் மட்டும்தான். அதுலயும் 24,000 காயின் மட்டும்தான் இப்போ சர்க்குலேஷன்ல இருக்கு. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து வெளியே சர்க்குலேஷனுக்கு வந்துட்டு இருக்கு.
இது வந்து ஓனர்ஷிப் ரெனவுடு கம்பெனி. அதே மாதிரி ஓனருக்கு வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்காது. அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நல்லிஃபை ஜீரோ பண்ணிட்டாரு. ஓனர்ஷிப் ரெனவுடு கம்பெனினா இதை வந்து பப்ளிக் காயினா அவரு மாத்திட்டாரு. உருவாக்குனவர் வந்து பிரிஜ்மோகன் சிங் தான். ஆனா இதுக்கு வந்து ஓனர்ஷிப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரினவுட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அப்போ இங்க பணம் வரதெல்லாம் இப்ப எங்க சார் போகுது அப்படின்னா ஒரு சஃபிஷியன்ட் லிக்விடிட்டியா அது வந்து மாறுது. ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிப்டோ கரன்சில லிக்விடிட்டி இல்லாத காயினை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா அதுல எந்த வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம வாங்கக்கூடிய காயின்ல லிக்விடிட்டி எல்லாம் இருக்கா அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணி தான் நம்ம வாங்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு காயின் உருவாக்குறதே ஒரு பர்பஸ்க்காக தான் உருவாக்குறாங்க. அந்த பர்பஸ் என்னன்னா உதாரணத்துக்கு நீங்க இந்த அல்ட்ராவாஷ் காயினை வச்சு நீங்க வந்து ஒரு 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 தனிஷ்க் ஜுவல்லரி போய் ஒரு ஜுவல் வாங்க முடியும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு ப்ராஜெக்ட். நீங்க அல்ட்ராவாஷ் காயினை வச்சு நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, நீங்க ஒரு வாட்ச் வாங்க முடியும், டாட்டால போய் ஒரு வாட்ச் வாங்க முடியும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பேர் ப்ராஜெக்ட். ஸோ யூஸ் கேஸ்க்கு என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு பேர் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது நான் சொல்றது காயினை நீங்க வச்சு பணத்தை வச்சுல காயினை வச்சு நீங்க ஒரு பொருட்கள் வாங்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் யூஸ் கேஸ் ப்ராஜெக்ட்ஸ், லைவ் ப்ராஜெக்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மோர் தென் 10 ப்ராஜெக்ட்ஸ் மேல இருக்கு. நான் அது பின்னாடி ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன். ஓகே, ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். இப்போ நம்ம ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். ஏன்னா ஸ்டேக்கிங் அப்படின்னா கிரிப்டோ அகராதியில டெபாசிட் அப்படிங்கிறது முதல்ல. ஏன்னா இந்த ஸ்லைட் நான் பேச போற ஸ்லைடு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. நீங்க இங்கதான் பணம் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ அதை கொஞ்சம் கவனமா கேட்டு. ஸோ ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா, உலகத்துல வந்து கிரிப்டோ 3 வகையா பணம் பண்ண முடியும். ஒன்று ட்ரேடிங் மூலியமா பணம் பண்ண முடியும். ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா வாங்கி விற்கிறது. ஸோ வாங்கி விற்கிறதுல நமக்கு நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளால சம்பாதிக்க முடியும். 99% லாஸ் தான் வரும். 1% மேபி ப்ராஃபிட் வரலாம். அது உங்களுக்கு லக் இருந்தா. ஏன்னா நம்ம கிரிப்டோனா என்னன்னு தெரியாது, எதை வாங்கணும்னு தெரியாது, எதை விற்கணும்னு தெரியாது, யாரும் இங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ட்ரேடிங் நம்மளே தான் விழுங்கணும், நம்மளே தான் எந்திரிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம போனாச்சுன்னா ரிஸ்க் அதிகம். அதனால ஏன் அந்த வேலையை செய்றீங்க, அந்த வேலைக்கு நீங்க போகாதீங்க. நாலேஜ் இருந்தா போகணும், இல்லைன்னா தயவுசெய்து அந்த வேலைக்கு போகாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ரைட். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கி வச்சிருந்து விற்கிறது. வாங்கி விற்கிறத விட வாங்கி வச்சிருந்து விற்கிறது அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறேன், ஒரு 100 ரூபாய்க்கு வந்தா வித்துறேன், இல்லைன்னா 1000 ரூபாய்க்கு வந்தா வித்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. ஓகே, அங்க என்ன வரும்னா ப்ராஃபிட் மட்டும்தான் வரும். அதுலயும் ஒரு பிரச்சனை என்னன்னா எந்த காயினை வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரி, மேபி நீங்க வந்து ஏதோ ஒரு லக்ல வாங்கி வச்சீங்க, ஃப்ளூக்ல வாங்கி வச்சீங்க, சரி வாங்கி வச்ச காயின் 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய் போயிடுச்சு. நம்ம வித்துருவோமானா கண்டிப்பா வைக்க மாட்டோம். ஏன்னா அது 200 ரூபாய் போகும் வச்சிருக்கோம். 200 ரூபாய் போயிடுச்சு, வித்துருவோமானா வைக்க மாட்டாங்க. 300 ரூபாய் போகும் வச்சிருக்கோம். ஸோ வித்தா மட்டும்தான் அங்க வந்து லாபம் வரும் தவிர, வித்தா கண்டிப்பா லாபம் வரும். எப்ப விற்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி 10 ரூபாய் 100 ரூபாய் எப்ப போகும் உங்களுக்கு தெரியாது. மேபி 2 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா கூட இருக்கலாம். இப்போ அந்த காலகட்டத்துக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கிற காலகட்டத்துக்கு உங்களுக்கு ரெவன்யூ வருமானா கட்டாயம் வராது. நீங்க வித்தா லாபம் வரும். எப்ப விற்பீங்க உங்களுக்கும் தெரியாது, அது எப்ப ஏறும் உங்களுக்கும் தெரியாது. சோ அப்போ அதுலயும் ரிஸ்க் இருக்கு. ஏன் அதுல போறீங்க அப்படிங்கறத நம்மளோட கேள்வி. அதுக்கு பேர் என்னன்னா, நீங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டுருக்கா அதுக்கு பேரு டம்ப்டு அசெட். நீங்க போட்டதுக்கு பணம், ஆனா அதுல இருந்து எந்த ரெவன்யூ வராது. வித்தா லாபம் வரும், எப்ப விற்பீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. ஸோ அதுவும் ஏன் அப்படி பண்றீங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா இது ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் முன்னாடியே சொன்னேன், டெபாசிட் சொல்றேன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க. அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல ரெவன்யூ கொடுத்துறோம். பிளஸ் உங்களுக்கு காயின் விளையன்னா அதுக்கும் வித்துக்கோங்க, சேர்த்து வித்துக்கோங்க. அப்போ இங்க 2 லாபம். ஒன்னு டெய்லி ரெவன்யூ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரெவன்யூ வந்துருது. காயின் விலை ஏறிச்சுன்னா அதுல லாபமும் கிடைச்சிருது. ஸோ இதை ஏன் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். இதை நீங்க ட்ரை பண்ணாச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகாம நீங்க இதுல பெரிய பணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பர் டே நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ROI அப்படிங்கிறது 0.5% பர் டே கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 15% உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட். அடுத்தது ஸ்டேக்கிங் பீரியட் என்ன அப்படின்னா 400 days, 400 நாள் நீங்க வந்து இதை ஸ்டேக் பண்றீங்க. சரி, இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் எதுக்கு சார் என் பணத்தை கொண்டு 400 நாள் நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிசினஸ்க்கும் நீங்க பொட்டி கடையில இருந்து நீங்க ஏரோப்ளைன் கம்பெனி வரைக்கும் ஒரே, அதாவது 2 விஷயம் அப்ளிகபிள் ஆகும். என்ன அப்படின்னாச்சுன்னா, முதல் விஷயம், எந்த ஒரு தொழில் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாலும் 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்து பிசினஸ் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஆகும். அதாவது அந்த பிசினஸ்ல இருந்து லாபம் எடுக்கிறது 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் அது ஆகும். ஓகேங்களா? அதுதான் எல்லா விதிக்கும் ஆகும். இது முதல் விதி. 2வது விதி என்னன்னா, நீங்க அந்த பொருளை வந்து அதிகமான மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அதோட விலை ஏறும். அதிக மக்கள் வந்துட்டு விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அதோட விலை குறைஞ்சிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து 2வது விதி. சோ இதுவும் பிசினஸ் தான், அதுவும் இங்க அப்ளிகபிள்
அப்ளிகபிள் அப்ளிகபிள் ஆகுது. ஓகேங்களா? ரைட் ரைட் இப்போ அப்ளிகபிள் ஆகுது. ஒரே ஒரு ஓகே. இதுல வந்து நம்ம எப்படி பணம் பண்ண முடியும்னா, ஒரு இன்வெஸ்டரா நம்ம பணம் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிசினஸ் மேனாவும் நம்ம இதுல பண்ண முடியும். ஒரு இன்வெஸ்டரா அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்து 2x நமக்கு கொடுக்குறாங்க. ரைட். இப்போ 2x அப்படின்னாச்சுன்னா நீங்க $1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு டெய்லி 0.5% அப்படின்னா $5 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அடுத்தது 400 டேஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு $2000 உங்களுக்கு வந்துடும். இது என்னன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ROI ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 400 நாள்ல டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ரைட். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸா நீங்க பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 3 மடங்கா இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு $1000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 400 நாள்ல $3000 உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த பிசினஸா பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தாச்சுன்னா நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன விதி அப்படிங்கிறது 2 விதி அப்ளிகபிள் ஆகுது. ஏறுச்சுன்னா அதாவது மக்கள் அதிகமா வாங்கினா அதிக விலை ஏறும், வித்தா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பண்றேன் ஒரு ₹1,00,000 பண்றேன், $1000 பண்றேன். 400 நாளைக்கு அது டெபாசிட் ஹோல்ட் ஆயிருக்கும். இப்ப நான் வாங்கியிருக்கேன். இப்ப நீங்க வாங்குறீங்க, $1000 வாங்குறீங்க. என்ன நடந்திருக்கு? வாங்குற செயல் நடந்திருக்கு. நான் என்ன பண்றேன்? நானும் வாங்குற செயல். இந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்கான பீப்புள் வாங்குற செயல் மட்டும் நடந்தா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த ஒரு ரீசன்ஸ்க்காக வேண்டிதான் அந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த 400 நாட்களுக்குள்ளார நிறைய மக்கள் உள்ள வருவாங்க. அந்த மக்கள் உள்ள வர மக்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா இந்த காயினை யூஸ் கேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த யூஸ் கேஸ் அனுபவிக்கக்கூடிய மக்கள் இன்னும் நிறைய பேர் உள்ள கொண்டு வருவாங்க. உள்ள நிறைய மக்கள் வர வர அந்த காயினுக்கான டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கறத இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமோட கான்செப்ட். ஓகே. எல்லா பிசினஸ்லயும் ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இதுலயும் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இப்போ நீங்க 1 lakh அதாவது நீங்க ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நமக்கு வந்து $5 வருங்கிறது நம்ம முன்னாடி ஸ்லைட்ல நம்ம சொன்னோம். அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹500 அப்படிங்கிறது இந்திய மதிப்புக்கு ஒரு $5 500 வச்சுக்கலாம் கணக்கு. ரைட். இப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நம்ம என்ன பண்ணோம்? 0.5% 30 நாளைக்கு என்னாச்சு 15%. அப்போ ₹1,00,000 ₹15,000 உங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னாச்சுன்னா எவ்வளவு பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ₹1,00,000 நீங்க ஒரு எக்ஸஸ் பண்ண வச்சிருக்கீங்க இல்ல ₹2,00,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒன்னா என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சவங்க கிட்ட பிசினஸ் பண்றவங்க கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு ₹2 வட்டி கொடுங்க ₹3 வட்டி கொடுங்க சும்மா கேட்பாங்க. இது நான் நார்மல் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் நான் சொல்றேன். இல்ல நீங்க ஏதாவது பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. அதுல அதிகபட்சம் எல்லா செலவு போக ஒரு 3 ரூபா வட்டியில இருந்து ₹5 வட்டி கிடைக்கும். அதாவது நான் சொல்றது சம்பளம், வாடகை, லொட்டு லொசுக்கு எல்லாம் போக 3% இருந்து 5% உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனா இங்க ஜஸ்ட் நீங்க உள்ள போட்டுட்டு நீங்க எதுவுமே பண்ணாம வேடிக்கை பாக்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 15% லாபம் வருது. இது நல்ல லாபமானா கண்டிப்பா மிகப்பெரிய லாபம். சோ இந்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பா புரிதல் இருக்கும். அப்போ நீங்க புரிஞ்சுது அப்படின்னாச்சுன்னா நீங்க பிசினஸா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், குலிக்ஸா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். எல்லாருமே ஒரு சின்ன அடிஷனல் வருமானத்துக்காக ஏதோ ஒண்ணு தேடி போயிட்டே இருக்காங்க. சோ இங்க கிடைக்கக்கூடிய ₹1,00,000 ஒரு ₹15,000 ரெவன்யூ வருது அப்படிங்கிற ஒரு மாடியூல்ல நீங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பை அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களை மாதிரியே ஒரு வருமானம் வரும். ஏன்னா அவங்களுக்கு நீங்க நல்லதான் செய்ய போறீங்க, எதுவும் கெட்டதா செய்ய போறது. அப்படி நீங்க பண்றப்போ அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல சொல்றாங்க. ஒரு நபர் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்றாருன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே அவருக்கும் ₹500 கிடைக்கும். அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 50% உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு ₹500 லாபம் கிடைச்சதுன்னா அந்த ₹500 லாபத்துல இருந்து உங்களுக்கு ₹250 கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ₹2,500. அது மட்டும் இல்லாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ₹1,00,000 பண்ணிருக்கீங்க, அதுல ₹500 கிடைச்சிட்டு இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது ₹3,000. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்க ரொம்ப 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 கவனமா கேட்கணும். நீங்க எந்த தொழில் வேணா பண்ணிட்டு இருங்க, வேலைக்கு போங்க, தொழில் பண்ணிட்டு இருங்க, என்ன வேணா பண்ணிட்டு இருங்க. பட் நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழில்ல ஒரு ஒரு பொருள் வியாபாரமா பண்றீங்கன்னா ஒரு பொருளை எடுத்து நீங்க சேல் பண்ணீங்கன்னா எத்தனை தடவை லாபம் வரும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை லாபம். நீங்க எந்த துறை வேணா எடுத்துக்கலாம். ஈவன் நீங்க மெடிசன் கிடிசன் எதை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பொருள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணா ஒரே ஒரு தடவை தான் லாபம் வரும். ஆனா இங்க ஒரு ஒரு நபரை நீங்க உள்ள கொண்டு வந்து இந்த வியாபார வாய்ப்பை இந்த பொருளாதார மேன்மைப்படுத்துற விஷயத்தை அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு 400 நாள் வருமானம் வரும். அவருக்கு 400 நாள் வருமானம் வந்தா உங்களுக்கும் 400 நாள் வருமானம் வரும். யோசிச்சு பாருங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 400 தடவை லாபம் வருதுன்னா உலகத்துல இந்த மாதிரி எங்கேயாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. டெஃபினட்டா இது இருக்காது. அப்படி நீங்க பாக்குற பட்சத்துல 30 நாள் கால்குலேட் பண்ணா ₹90,000 வருமானம். 10 பேருக்கு இந்த வியாபார வாய்ப்பை நல்லா புரிதல் எடுத்துட்டு புரிய வச்சீங்க அப்படின்னா
90,000 உங்களோட வருமானம். அவருக்கும் வருமானம், உங்களுக்கும் வருமானம். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நிறைய பேர் நீங்க ஜாப் கோயர்ஸ் இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துல சேர்ந்திருக்கலாம், இல்ல 20,000 சம்பளமா கூட இருக்கலாம். ஓகே, உங்களோட வருமானம் என்னன்னு பாருங்க. உங்களோட வருமானம் என்னன்னு பாருங்க. நீங்க சேர்ந்தப்போ ஒரு 10-20,000 சேர்ந்திருப்பீங்க. 1,00,000 எப்ப ஆயிருக்கும், எப்ப ஆயிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்னவே நான் எடுத்துக்குவேன். வெறும் 900 சம்பளத்துக்கு நான் சேர்ந்தேன். 23 வருஷம் ஆச்சு 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சோ அப்படின்னா இப்ப எனக்கு நடந்தது மக்கள் எல்லா உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி பார்த்தா இங்க ஜஸ்ட் லைக் நீங்க 10 பேர் சொன்னா 1,00,000 வருமானம். ஓகே, இந்த வருமானம் நல்லா இருக்குன்னு உங்க நண்பர் பாக்குறாரு, நானும் இதை செய்யறேன்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணாருன்னா, அவரோட ஃப்ரெண்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவர் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுவாரு, அவருக்கு 500 கிடைக்கும். அந்த நபர் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அதுக்கும் கம்பெனி உங்களுக்கு செகண்ட் லெவல் சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 10% கொடுக்குறாங்க. அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா ரூபாய் கிடைக்கும். முதல்ல நீங்க அறிமுகப்படுத்தினவர்கிட்ட இருந்து உங்களுக்கு 250 கிடைக்கும். அதே டிரான்சாக்ஷன் கீழே நடந்திருக்கு. ஆனா யாருமே உங்களுக்கு தெரியாது. ஆனா கம்பெனி உங்களுக்கு 50 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட். இப்போ நீங்க அறிமுகப்படுத்தினவர் உங்களை பார்த்துட்டு உங்களை மாதிரியே ஒரு நிறைய பேரை செஞ்சாங்க அப்படின்னாச்சுன்னா, அவர்கிட்ட கீழே பெரிய டிரான்சாக்ஷன் நடக்குது. கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, உங்களோட செகண்ட் லெவல்ல ஒரு பெரிய பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர, அது ஒன் டைம் ஆஃபர் தான். அது நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். ஆனா லைஃப் டைம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நீங்க 30 நாளுக்குள்ளார நீங்க ஜாயின் பண்ணி 30 நாளுக்குள்ளார 5 பேர் மூலியமா $3,000 நீங்க பிசினஸ் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, செகண்ட் லெவலுக்கு 50% உங்களுக்கு பிசினஸ் ரெவன்யூ கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்களோட இன்கம் என்ன ஆகும்னா அப்படியே டபுள் ஆயிடும். நான் சொல்றது இப்போ ஒரு லெவலுக்கு தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி 4 பேர், 3 பேர், 5 பேர் பண்ணாங்கன்னா உங்களோட இன்கம் நீங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நீங்க நிறுத்தவும் முடியாது. சோ அந்த மாதிரி எத்தனை லெவல் கொடுக்குறாங்கன்னா 50 லெவலுக்கு கொடுக்குறாங்க. சோ எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெவல் சொல்லியிருக்கேன். 3வது லெவல்ல இருந்து 5வது லெவலுக்கு 5%, 6வது லெவல்ல இருந்து 10வது லெவலுக்கு 3% தராங்க. அதே மாதிரி 11வது லெவல்ல இருந்து 30வது லெவலுக்கு 2%, 31ல இருந்து 50க்கு 1% தராங்க. இப்படிதான் உங்களுக்கு லெவல் இன்கம் வரும். அவங்கள யாருன்னே உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க விதைச்சதுக்கான விளைச்சலை வந்து நீங்க அறுவடை செய்வீங்க. அப்படிதான் எல்லாருமே இங்க பண்ணிட்டு இருக்கோம். ரைட். இது என்ன பேராமீட்டர்ஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த பேராமீட்டர்ல கொடுக்குறாங்க. நான் இதெல்லாம் சொன்னேன்னா டைம் ஜாஸ்தியா எடுக்கும். உங்களை அழைச்சிட்டு வந்தவங்க இந்த ஸ்லைடை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதை தெரிஞ்சுக்க முடியும். சரி, நீங்க ஒத்தையாளா பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க. அப்படியே 10 பேர், 20 பேர், 30 பேர் அப்படியே உங்க டீம்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து லீடர்ஷிப் இன்கம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணதுக்கு எவ்வளவு ரெவன்யூ வரும்னு நம்ம சொன்னோம். லீடர்ஷிப் எவ்வளவு ரெவன்யூ வருது நான் ஃபாஸ்டா சொல்றேன். ஸோ நீங்க 1 ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 5 டீம் இருக்கும். ஒரு 20 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. ஒரு $10,000 பிசினஸ் நடந்திருக்கும். உங்களுக்கு ஒன் டைம் கேஷ் ரிவார்டா $275 கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நீங்க டர்ன் ஓவர் பண்ணது காசு கொடுப்பாங்க. நீங்க 1 ஸ்டார் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனியோட குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து உங்களுக்கு 2% வந்து உங்களுக்கு ரெவன்யூ வரும். அடுத்து 2 ஸ்டார். 2 ஸ்டார்ல பாத்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் டீம் இருப்பாங்க. 150 பேர் உங்களுக்கு லீடர்ஷிப் பீப்புள்ஸ் வந்திருப்பாங்க. ஒரு $30,000 பிசினஸ் நடந்திருக்கும். உங்களுக்கு $1,000 இன்ஸ்டன்டா கிடைக்கும். $1.5 குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து டெய்லி கிடைக்கும். அடுத்து 3 ஸ்டார். 3 ஸ்டார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 டீம்ஸ் இருக்கும். 150 பேர் உள்ள வந்திருப்பாங்க. $1,00,000 பிசினஸ் நடந்திருக்கும். உங்களுக்கு $3,333 இன்ஸ்டன்டா கிடைக்கும். ஏன் இந்த சொடுக்கு போட்டேன்னா, இந்த சொடுக்கு போடுற நேரத்துல உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுகும். திஸ் இஸ் கால்ட் டீசென்ட்ரலைஸ்ட். ஓகேங்களா? யாரோட கட்டுப்பாட்டிலையும் இது இயங்கல. பேமெண்ட் மோட். ரைட். நாலாவது அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு 4 ஸ்டார். 4 ஸ்டார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு $11,111 இன்ஸ்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 ஸ்டார். 5 ஸ்டாருக்கு பாத்தீங்கன்னா 3 4 ஸ்டார் வேணும். உங்களுக்கு $40,000 இன்ஸ்டன்டா கிடைக்கும். அடுத்து 7 ஸ்டார். 7 ஸ்டாருக்கு வந்து 5 5 ஸ்டார் வேணும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா $4,00,000, அதாவது 3.6 crores. அது மட்டும் இல்லாம 0.5% குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து டெய்லியும் 400 நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் மெகா ஸ்டார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்டார். குளோபல் ஸ்டாருக்கு $10,00,000 இன்ஸ்டன்டா கிடைக்கும். 36 கோடி ரூபாய். இதுக்கெல்லாம் மக்கள் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க உள்ள நீங்க புதுசா வரீங்கன்னா உள்ள வந்து நம்ம டீம் லீடர்ஸ்ட கேளுங்க. அதே மாதிரி எப்படி கம்பெனிக்கு ரெவன்யூ வருது சார்? 2 விஷயம் நமக்கு. ஒரு கம்பெனி வந்து இல்லாம போறதுக்கு 2 விஷயம். ஒண்ணு, கம்பெனிக்கு லாபம் வரல, பணம் வரல, டர்ன் ஓவர் நடக்கலன்னா கம்பெனி இழுத்து சத்து போயிடுவாங்க. 2வது, ஓனருக்கு பணம் வரல அப்படின்னா இழுத்து சதுரி போவாங்க. ஸோ இந்த 2 பிரச்சனைனாலதான் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம கம்பெனி எப்படிங்கிறது நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா நீங்க உள்ள வந்துருவீங்க. நம்ம லைவ் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கோம். நியர்லி ஒரு 20 லட்சம் பேர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்கும். ரைட்.
யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட் யூபிட் கார்டு. நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஸோ அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி நம்ம வந்து யூபிட் கார்டு வச்சிருக்கோம். அமேசான் பிளிப்கார்ட்ல நீங்க பொருள் வாங்கி இங்க பொருளுக்கு பணம் கொடுத்து நீங்க வாங்கிக்க முடியும். நம்ம இங்க நீங்க அல்ட்ராவாஸ் கொடுத்து நீங்க பொருட்கள் வாங்கிக்க முடியும். சரி, நீங்க யோசிச்சு பாருங்க, அமேசானுக்கு வாங்க பொருளும் கிடையாது, கடையும் கிடையாது. அவருக்கு என்ன கமிஷன் வருது, அதுதான் லாபம். இன்னைக்கு உலகத்தின் டாப் 10 பணக்காரர்கள் அமேசான் ஒருத்தர். அவருக்கு ஜஸ்ட் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா கமிஷன் வாங்குறவர். ஓகே, கமிஷன் வாங்குறவரே கமிஷன் வாங்குற அவரே உங்களுக்கு வந்து உலகத்தை 10வது இடத்துல இருக்காருன்னா, அப்போ அதே வேலை நானும் நீங்களும் சிறப்பா செஞ்சோம் அப்படின்னா 2 பேரும் ஒரே மாதிரி வளர முடியும். அதுதான் யூபிட் நம்ம செஞ்சிருக்கோம். அமேசான் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்யுது. ஆனா அது கேஷ் வச்சு பண்றோம், நம்ம இங்க காயினை வச்சு நம்ம பண்றோம். ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், மூவி டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும், ஃபுட் ஆர்டர் பண்ணிக்க முடியும், வவுச்சர்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஓடிடி. இன்னைக்கு ஓடிடி அப்படிங்கிறது ஒரு இந்தியாவில பாத்தீங்கன்னா $465 பில்லியன் பிசினஸ் ஒரு வருஷத்துக்கு. ஒரு ஃபேமிலி, அதாவது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 45% மக்கள் வந்து இன்னைக்கு ஓடிடிக்கு மாறிட்டாங்க. ஒரு வீடு வந்து 500 இருந்து 600 ஓடிடிக்கு செலவு பண்றாங்க, ரைட்? ஸோ அதே நம்ம ஓடிடி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கே $19 தான். அப்போ $150 தான் நமக்கு மாசத்துக்கு செலவாகுது. அப்போ $300 இருந்து $400 உங்களுக்கு மீதி ஆகுதுன்னா மக்களுக்கு இது வரைக்கும் புரியல, தெரியல, அதனால யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா இங்க மாறிடுவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒரு நான் எக்ஸாம்பிள் 1 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. 1 லட்சம் பேர் $19 கொடுக்குறாங்கன்னா $19 லட்சம் கம்பெனியோட ரெவன்யூ. அப்ப 20 லட்சம் பேருக்கும் ஓடிடி தேவைன்னா 100% தேவை. கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துறப்ப கம்பெனியோட ரெவன்யூ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அடுத்தது யூபிட் மார்க்கெட். யூபிட் மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஒரு நாளைக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 9.9 ட்ரில்லியன் பிசினஸ் ஒரு நாளைக்கு. ஸோ கரன்சி ட்ரேட் பண்ணிக்கலாம், மெட்டல் ட்ரேட் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 20 லட்சம் பேர் பீப்புள்ல ட்ரேடிங் தெரிஞ்சவங்க இங்க ட்ரேட் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேர் ட்ரேட் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு $10 அப்படின்னா $1 லட்சம் ஒரு நாளைக்கு கம்பெனியோட ரெவன்யூ. ஸோ இந்த ரெவன்யூல இருந்து தான் நமக்கு கொடுக்குற ரிவார்ட் போனஸ் இது எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா A4 கிளப் டிஜிட்டல் கேம்ஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கேம்ஸ்க்கு மேல இருக்கு. லைக் ட்ரீம் 11 மாதிரி. ஸோ ட்ரீம் 11ஓட போன தடவை மேட்சோட வருமானம் மட்டும் $6,850 கோடி நிகர லாபம். ஸோ அப்படின்னா எவ்வளவு பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ் நம்மளும் கையில் எடுத்திருக்கோம். இது மூலயமா மாசமான பர் மந்த் $1.5 lakhs மேல ரெவன்யூ வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அப்கமிங் ப்ராஜெக்ட் விர்ச்சுவல் கேம்ஸ் வரப்போகுது. விர்ச்சுவல் கேம்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் கேம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிரிப்டோல வந்து விர்ச்சுவல் கேம்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். அது வந்து யூஸ் கேஸா வந்துச்சுன்னா நிறைய இதுல ரெவன்யூ கம்பெனிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அந்த ரெவன்யூ கம்பெனிக்கு வந்ததுன்னா அது நம்மளோட ரெவன்யூவா தான் நமக்கு திருப்பி கொடுக்க போறாங்க, ரைட்? ஓன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன், கொஞ்சம் புரிதல் கண்டிப்பா வேணும். ஸோ இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த பிசினஸ்குள்ளார ரெவன்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுவோம்? பணமாக்கணும். பணமாக்கணும் எங்க போகணும்? எக்ஸ்சேஞ்சுக்கு தான் போகணும். எக்ஸ்சேஞ்சுக்கு போனா நம்ம யூஎஸ்டிடியா பணமா மாத்திரம் ஏதோ பண்றோம்னு வச்சுக்கோங்க, அங்க சார்ஜஸ் பிடிப்பாங்க. அந்த சார்ஜஸ் தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்சுனா என்ன ஆகும்? தேர்ட் பார்ட்டிக்கு போகும். இப்ப தேர்ட் பார்ட்டிக்கு பணம் போறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. பட் மொத்தத்தில் நமக்கு என்ன வேணும்? நம்ம பணமாகும். ஸோ அதுக்காக அவர் என்ன யோசிச்சாருன்னா, ஓன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா 20 லட்சம் பேரும் இது தேவை. 20 லட்சம் பேரும் ஓன் எக்ஸ்சேஞ்ச்ல பண்றப்போ கம்பெனிக்கு ரெவன்யூ வரும். கம்பெனிக்கு ரெவன்யூ வந்தா கம்பெனி ஸ்ட்ராங் ஆகும். கம்பெனி ஸ்ட்ராங் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புளுக்கும் இதுல ஸ்ட்ராங்கா நம்ம இன்கம் கொடுக்க முடியும் டிசைட் பண்றாரு. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, யூஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வித் ஹைலி செக்யூர். ஓகேங்களா? ஹைலி செக்யூர், ஹை ப்ரோட்டோகால் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து நிறைய டாப் பண்ணி ஹேக்கர்ஸ் வராங்க. நம்ம ஹை ப்ரோட்டோகாலோட எக்ஸ்சேஞ்ச் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாப்பஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்றாங்க. 7 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது வரைக்கும் 170 மில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வாங்குறாங்க, விற்கிறாங்க, கமிஷன் கொடுக்குறாங்க. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பினான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏசியால நம்பர் 1 பணக்காரர். யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஏசியால நம்பர் 1 பணக்காரர் வெறும் 7 வருஷத்துல ஆயிருக்கான்னா, அப்போ அந்த பிசினஸோட பொட்டன்ஷியல் என்ன, அந்த பிசினஸோட டர்ன் ஓவர் என்ன, வால்யூம் என்னன்னு யோசிக்கணும். இப்ப உலகத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் வந்து இந்த பினான்ஸ். அப்போ இந்த பிசினஸ் தான் நம்ம டாப் பண்ணிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, 170 மில்லியன் பீப்புளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டி கிடையாது. 7 வருஷம் 170 மில்லியன் பீப்புள் வந்திருக்காங்க. நம்ம கிட்ட 2 வருஷத்துல 20 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த 20 லட்சம் பேரும் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி தான் வந்திருக்காங்க. இப்ப 20 லட்சம் பேர் ஒரு பீப்புளை ரெஃபர் பண்ணாங்கன்னா 40 லட்சம் பேர் ஆச்சு. அப்ப 7 வருஷத்துல எத்தனை கோடி பேர் இங்க இருப்பாங்கன்னா உங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அப்போ அவர் முன்னாடியே யோசிச்சு இவ்வளவு பெரிய பீப்புள் உள்ள வந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற பிசினஸ், சோ அதை நம்மளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைலி செக்யூர்டா இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரிய ரெவன்யூ கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, ஓன் பிளாக் செயினுக்கான டிரான்சாக்ஷன் காயின் யூஎஸ்சி காயின். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கேஸ் ஃபீஸ் காயினா இது செயல்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா 60 சென்ட்ல இருந்து $1 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு செலவாகுது. நான் $1 எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு
ஒரு ஒரு $100 ரெவன்யூ வந்திருக்குன்னா ஒண்ணு நீங்க பணமாக்குவீங்க. பணமாக்குறதுக்கு எங்க போவீங்க? எக்ஸ்சேஞ்சுக்கு போவீங்க. இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு யூஸ் கேஸா நீங்க யூபிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுவீங்க, இல்லைன்னா கேம் விளையாடுவீங்க, ஏதோ ஒன்று. அது பேர் ஒரு டிரான்சாக்ஷன். எதுக்கு நீங்க பணம் டிரான்சாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு கேஸ் ஃபீஸ் $1 போதுன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 டிரான்சாக்ஷன் பண்ணலாம், 3 டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஒருத்தர் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஆவரேஜா ஒரு டிரான்சாக்ஷன். ஒரு 20 லட்சம் பேரு ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு பண்ணா கம்பெனியோட ரெவன்யூ $20 லட்சம். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ரெவன்யூ வந்தாச்சுன்னா எந்த கம்பெனி மூடிட்டு போவாங்க? ஸோ இதை தான் நம்ம புரிதல் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கம்பெனியோட ஸ்ட்ரென்த், பலம். ஸோ ஆன்லைன் மீட்டிங்காக வந்து நிறைய ஜூம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கம்பெனி பண்ணிருக்கோம். அது மாதிரி ஒரு ஈக்குவலண்டா யூ கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல வந்து ப்ரிஃபோர்டபிள் லாங்குவேஜ் செட் பண்ணிக்க முடியும், அண்ட் தென் விர்ச்சுவல் மீட்டிங் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுமே ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து ட்ரையல் வெர்ஷனா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு நமக்கு வந்து சார்ஜபிள் பேசிஸ்ல வந்துடும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐ கிரிப்டோ ட்ரேடிங் பாட் நம்ம வச்சிருக்கோம். அப்சார்ட் பாட்னு சொல்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். நான் முன்னாடியே சொன்ன ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னா 99% லாஸ், 1% லாபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மேனுவல் ட்ரேடிங். ஓகே. ஆனா கிரிப்டோ பாட்ல என்ன நடக்குதுன்னா, வெளியே நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெளியே இருக்கிற பாட் வந்து 90% லாபம், 10% நஷ்டம், 80% லாபம், 20% நஷ்டம் அப்படிங்கிற ரேஷியோல அவங்க பிசினஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ரைட். வெளியே நான் சொல்றது. பட் நம்மளுது என்னன்னா 0% லாஸ். அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க பாட்டு எப்படி வேலை செய்யுது, நம்ம பாட்டு எப்படி வேலை செய்யுதுன்னா, அது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குதுன்னா 11 ரூபாய்க்கு வந்தா வித்துரும், 12 ரூபாய்க்கு வந்தா வித்துரும். அது லாபம். வச்சிருந்து விற்கும். அதே 10 ரூபாய்க்கு வாங்குது, 8 ரூபாய்க்கு வந்துருச்சு, 9 ரூபா ஆச்சு, அதில் ஏறவே இல்லை, அந்த இடத்துல வித்தா நஷ்டம். அதுதான் வந்து 90% ப்ராஃபிட், 10% லாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரேஷியோ அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் நம்மளது என்ன பண்ணுதுன்னா, ஒரு 250 எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஏ காயின் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏ காயின் எங்க கம்மியா இருக்குன்னு போய் தேடும், அங்க போய் அதை வாங்கிடும். அதை வாங்கிட்டு மீதி இருக்கிற 249 எக்ஸ்சேஞ்சில் எந்த எக்ஸ்சேஞ்சில் விலை அதிகமாக விற்கிறது அது போய் வித்துடும். வாங்குது விற்கிது, வாங்குது விற்கிது. அது வந்து ரேஷியோ, அதாவது ப்ராஃபிட் ரேஷியோ ரொம்ப கம்மியா தான் வாங்கி வித்துட்டே இருக்கும். அதாவது ப்ராஃபிட் ரேஷியோ கம்மி, நம்பர் ஆஃப் ட்ரேட் அதிகம். அப்போ நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, வால்யூம் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் பண்றதுனால நமக்கு வந்து ஜீரோ லைபிலிட்டிஸ்ல இந்த பிசினஸ் இயங்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இதுலயும் நம்ம சம்பாதிக்க முடியும். என்ன பண்ணலாம்னா, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். $500, $1000, $2000, $5000 பண்ணலாம். $500 பண்ணா 2.5x நமக்கு கிடைக்கும். 1000, 2000 பண்ணா 3x கிடைக்கும். 5000 பண்ணா 4x கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து எத்தனை பேருக்கு லான்ச் பண்ண போறாங்கன்னா 1 lakh பீப்புளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே ட்ரையல் வெர்ஷனா 10,000 பீப்புளுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி இப்போ ட்ரையல் வெர்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ 1 lakh பீப்புள் லான்ச் பண்ண போறாங்க. ரைட். கம்பெனிக்கு எப்படி ரெவன்யூ வருதுன்னு பார்ப்போம். ஒருத்தர் 1000 வாங்குவார், 2000 வாங்குவார், 500 வாங்குவாங்க, 5000 கூட வாங்கலாம். பட் நான் ஆவரேஜா 500ன்னு வச்சுக்கிறேன். 1 லட்சம் பேர் $500 சப்ஸ்கிரைப் பண்ணனா $500 லட்சம் கம்பெனியோட ரெவன்யூ. ஸோ இவ்வளவு பெரிய ரெவன்யூ வந்துச்சுன்னா கம்பெனி எங்க போகும்? இங்கதான் இருக்கும். அடுத்தடுத்து என்ன மக்களுக்கு பண்ணலாம் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த புரிதல் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து சாண்டல்வுட் என்எஃப்டி. சாண்டல்வுட் என்எஃப்டி அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட். இதுக்காக தான் இன்னைக்கு கிரிப்டோல இருக்கக்கூடிய எல்லா ஆளுங்களும், எல்லா நிறுவனம் ஓடிட்டு இருக்காங்க. ரியல் வேர்ல்ட் அசெட் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போல. ரியல் வேர்ல்ட் அசெட் அப்படின்னா என்னன்னா, ரியலையும் விர்ச்சுவலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2030 $10 ட்ரில்லியன் பிசினஸா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா கிரிப்டோ கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா இதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டோம். ஸோ இப்போ 5 lakhs ட்ரீ வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரீயோட விலை பார்த்தீங்கன்னா $300. ஓகே. சீடோட விலை $300 அப்படின்னா 1.5 டாலர்ஸ் வந்து கம்பெனியோட ரெவன்யூவா இது மாறும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம லைவ்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுல கவனிச்சு பாருங்க. யூஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சும் பாத்தீங்கன்னா யூஎஸ்சி ஓன் பிளாக் செயின் இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 மட்டுமே வரக்கூடிய ரெவன்யூவே பெரிய ரெவன்யூ கம்பெனிக்கு. ஏன்னா ஒருத்தர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் யூஸ் பண்ணாம இருப்பாங்க, ஓடிடி ஒருத்தர் பண்ணுவாரு, பண்ணாம இருப்பாரு. ஆனா யூஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சையும் யூஎஸ்சி அதையும் யூஸ் பண்ணாம இந்த 20 லட்சம் பேரும் கண்டிப்பா இயங்கவே முடியாது. அப்படின்னா கம்பெனியோட ரெவன்யூ இங்கேயே பலமாயிருக்கு. ஸோ இங்க கம்பெனி பலமா இருக்கு அப்படிங்கிறது தயவு செய்து புரிதல் எடுத்துக்கணும். ஓகே. அடுத்ததுல நீங்க அடுத்து 2026 விஷன் என்ன அப்படின்னா, சாண்டல்வுட் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அது ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கொண்டு வர போறாங்க. அடுத்து ரியல் எஸ்டேட் டோக்கன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து பிளாக் செயின்ல கொண்டு வர போறாங்க. அடுத்தது சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறாங்க. இதெல்லாம் 2026 விஷனா வச்சிருக்காங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ற மாதிரி அப்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. அடுத்தது ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா, டெய்லி நீங்க $20 வந்துச்சுன்னா நீங்க டெய்லி வித்ட்ராயல் பண்ணிக்க முடியும்.
அடுத்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல் வந்து அல்ட்ராவாஸா நமக்கு கிடைக்கும். அடுத்து 3x கேப்பிங் அப்படிங்கிறது இருக்கு. அது பேஸ்ட் ஆன் உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி நீங்க 3x கேப்பிங் பண்ணிக்கணும். இது உங்க அப்ளைன் லீடர்ஸ்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல் லீடர்ஷிப் ரிவார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் நெக்ஸ்ட் அப்டேஷன். நெக்ஸ்ட் லெவல் நீங்க பில்ல சேஞ்ச் பண்றப்போ உங்க லீடர்ஷிப் ரிவார்ட்ஸும் கிடைச்சிடும். அதே மாதிரி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் 2 விஷயம் சொன்னேன், கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் ஓனர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும். இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, டிடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா $5 வந்து ரெவன்யூ வந்து எடுத்துக்கிறாங்க. பெர்சன்டேஜ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கம்பெனி கேட்குது, அதாவது ஓனர் கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் எந்த படமும் அங்கே போகல, அது ஓனர்ஷிப் ரினோட் பண்ணிட்டார் இல்லையா. அவர் என்ன சொல்றாருன்னா, $100 வருதுன்னா அதுல எனக்கு 5% கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா $5 கேட்கறாரு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு $100 வருது, எனக்கு ஒரு $100, இன்னொருத்தர் 200 வருது, வேற 1000 வருது, இப்படி வேணா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெறும் $100 ஒருத்தருக்கு வருதுன்னு கணக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கம்பெனில ஒரு 10-20 லட்சம் பேர் இருக்கு, 20 லட்சம் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு ஆளுகிட்ட இருந்து ஒரு $5 கம்பெனிக்கு, அதாவது $5 ஒரு ஆளுகிட்ட இருந்து $5 வந்துச்சுன்னா 20 லட்சம் பேருக்கு வந்து எவ்வளவு டாலர் போகும்? அப்போ இவ்வளவு பெரிய ரெவன்யூ அங்க வரதுனால அவர் ஓடி போவாரா அப்படின்னா, இங்க ஓடி போய் என்னத்த பண்ண போறாரு? இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க போறாரா? இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சா யார் வருவார்? ஒருத்தரும் வரமாட்டாங்க. சோ அதனால இதை பெருசு பண்ணதான் பார்ப்பாரு. அப்போ இவரே மொத்த பணத்தை எடுத்துக்கிறாரா? நோ. இவர் என்ன பண்றாரு? லிக்விடிட்டிக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ், ட்ரிப்ஸ், ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாரு. இவரோட வருமானம் அப்படியே இவர் எடுத்துக்கிறது இல்ல. இவருக்கு வரக்கூடிய வருமானத்தை டைவர்சிஃபை பண்ணி நிறைய நம்மளோட கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு திருப்பி கொடுக்குறாரு. 24/7 நீங்க வித்ட்ராயல் பண்ணிக்க முடியும். வித்ட்ராயல் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை தான் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி ரீடாப் ரெக்வயர்னா நம்ம கேப்பிங் பண்ணி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலும் சரி கிரிப்டோ இண்டஸ்ட்ரியிலும் பண்ணாத ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. யூபிட் ஃபவுண்டேஷன் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து அப்கமிங் ஜனவரி 31 இருந்து இது லான்ச் பண்றாங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த கம்பெனிக்காக பாடுபடுற 1 ஸ்டார் மேல லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கம்பெனிக்காக வருமானத்துக்காக பாடுபடுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இக்கோ சிஸ்டம் டெவலப் பண்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் முன்னெடுத்து 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் போறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா 1 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாருக்கு 5 lakhs அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலி கொடுக்குறாங்க. 3 ஸ்டார் அண்ட் 4 ஸ்டாருக்கு 10 lakh அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலி கொடுக்குறாங்க. 5 ஸ்டாருக்கு வந்து 25 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 7 ஸ்டாருக்கு வந்து 1 crore கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஐடி, அந்த பர்டிகுலர் ஐடியை வந்து டாப் அப் கம்பெனியே பார்த்துக்கும். அப்போ எவ்வளவு ரொம்ப யோசிச்சு நம்ம கூட டிராவல் ஆகக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலிக்கு பணம் அப்படிங்கிறது வந்து பொருளாதார பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனம் எடுத்து இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு. இது வந்து எல்லாமே லீகலா அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய நிறுவனம், அதுக்குள்ளாரதான் நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து மேபி நான் இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது உங்ககிட்ட பேசியிருக்கேன். சரியா 1 மணி நேரம் உங்ககிட்ட பேசியிருக்கேன். இந்த 1 மணி நேரம் நிறைய புரிதல் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்னு நம்புறேன். இந்த 1 மணி நேரம் நீங்க எடுத்துக்கிட்ட நாலேஜ் கண்டிப்பா உங்களோட லைஃப் ஸ்டைல மாற்றும். உங்க லைஃப்ல வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் ஆகிக்கிறேன். ஏன் அப்படின்னாச்சுன்னா, நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் நான் ஒத்தையால ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்னோட ஆர்கனைசேஷன்ல 9600 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நாலேஜ் அண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுனால எல்லாருமே ஏர்ன் பண்றாங்க. செயல் அவங்களுக்கு தான். நான் கொடுக்கக்கூடிய நாலேஜ் ட்ரைனிங்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க, சிறப்பாக டிராவல் பண்றாங்க, பெரிய லெவல்ல பணம் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த நாலேஜ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் லைஃப்ல நான் பண்ண தப்பு நீங்க பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க இதுல கேட்டிருப்பீங்க, நீங்க கேட்டுட்டு போயிட்டு யாருகிட்ட கேட்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பீங்க. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை, இதெல்லாம் ஸ்கேம், இதெல்லாம் அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா இந்த மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க 2012. நான் விட்டதுனால 9,000 கோடி ரூபாய் எனக்கு லாஸ். உங்களால் நம்ப முடியுதா? என்னாலேயே நம்ப முடியல. ஏன்னா நான் கேட்டதெல்லாம் யாருகிட்டனா, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டேன். யார்கிட்ட கேட்டிருக்குன்னா கிரிப்டோ தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிரிப்டோ தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. அதே மாதிரி உங்களை அழைச்சிட்டு வந்தவங்க கிட்ட கேளுங்க. ஸோ நீங்க பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் போய் கேட்டீங்கன்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் உங்களுக்கு அதுக்கான தெளிவுரை கொடுக்க மாட்டாரு. அதனால நீங்க இதுல தெளிவு எடுத்துக்கோங்க. உள்ள வாங்க. உள்ள வந்தாதான் கத்துக்க முடியும். நான் கத்துக்கிட்டு உள்ள வந்து தான் பண்ணுவேன் அப்படின்னா வாழ்க்கையில என்னைக்குமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால உள்ள வாங்க, ட்ரை பண்ணுங்க, ஒரு அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க காட்டகத்துக்கு கொண்டு வந்து போறது, நகையை கடமான வச்சு போறது, தயவுசெய்து இந்த வேலையெல்லாம் பண்ணிடாதீங்க. ஒரு அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளார வாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருந்தது, இது ரியல் அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். அப்ப நீங்க பெரிய லெவல்ல இதை டிராவல் பண்ணுங்க. இதுல ஒரு பெரிய பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். பேக் டு ஹோஸ்ட் நித்யானந்தம் சார், நீங்க எடுத்துக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் சார். கிரேட் சார். மிகப்பெரிய சல்யூட் உங்களுக்கு.
ஒரு கிறிஸ்டல் கிளியரா கிளாரிட்டி இருக்கு. அடிக்கடி சொல்றேன், அந்த கிளாரிட்டி இருக்கிறவங்களா பிசினஸ் பண்ண முடியாது, கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி இருக்கவங்க பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இவன் நிச்சயமா இங்க இருக்க அத்தனை பேருமே 7 ஸ்டார் தான், அதுல எந்த மாற்றமே கிடையாது. அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு ப்ராஜெக்ட் பத்தின எளிமையா, ரொம்ப புரிதல், ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட புரியுற மாதிரி, எந்த ஒரு சந்தேகமே வராம அதுக்கும் நீங்க கேள்வியே கேட்டு அதுக்கு நீங்க விடை கொடுத்தது அப்படிங்கிறதுல எக்ஸலன்ட் சார். ஏன்னா யாருக்கு எந்த இடத்துல என்ன கேள்விகள் வரும், அந்த அந்த கேள்விக்கு விடையும் கொடுத்து அதை கரெக்டா நீங்க அந்த மெசேஜ் கரெக்டா நீங்க த்ரூ பண்ணீங்க. தேங்க்யூ சசி சார். தேங்க்யூ சக்சஸ் டீம் ரமேஷ். இந்தியா தேங்க்யூ ரமேஷ். சார்பாக, எஸ் சார், சக்சஸ் டீம் இந்தியா சார்பாகவும் இங்க கிட்டத்தட்ட ஒரு 560 பேர் இருந்தோம், அவங்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு நீ மிக விரைவில் 7 ஸ்டார் ஆக இருக்கும் மனதார வாழ்த்துக்கள் சார். நன்றிகள் சார். தேங்க்யூ.